சவுக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான அதிரடி திருப்புமுனை செய்தியை பிரேக் பண்ணுறேன். அந்த கரூர் சம்பவத்தை விசாரித்து கொண்டிருக்கும் சிபிஐயோட புலனாய்வில் ஏராளமான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. நம்ம எல்லாருக்குமே பொதுவெளியில் தெரிந்த விஷயம். செப்டம்பர் 13 தொடங்கி டிசம்பர் 20 திண்டுக்கல் மதுரையோட விஜயோட கேம்பெயின் முடிவடைவதாக இருந்தது. அந்த ஃபஸ்ட்டு கேம்பெயினில் திருச்சி முடிந்து அரியலூர் முடிந்து பெரம்பலூரில் நள்ளிரவு அடைந்து பேச முடியாமல் போனது இல்லையா? அதற்கு பிறகு கேம்பெயின் ரிவைஸ் ஆயிருந்துச்சு இல்லையா? அந்த கேம்பெயின் ரிவைஸ்டு ஷெட்யூலின் படி டிசம்பர் மாதத்தில் பேச வேண்டிய கரூர் மாவட்டம் அட்வான்ஸ் ஆகி செப்டம்பர் 27க்கு வருகிறது இல்லையா? அந்த செப்டம்பர் 27க்கு வருவதற்கு காரணம் திமுகவோட முப்பெரும் விழா ஒரு வாரத்திற்கு முன்பு தான் கரூரில் முடிந்திருக்கிறது. அதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்போ பின்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரச்சார கூட்டமும் நடைபெற்றது. அன்னைக்கு செப்டம்பர் 27 அன்று விஜய் அவர்கள் ஒரிஜினல் ஷெட்யூலின் படி திருவள்ளூரில் பிரச்சாரம் செய்திருக்க வேண்டும். திருவள்ளூர் மற்றும் வடசென்னையில் பிரச்சாரம் செய்திருக்க வேண்டும். இந்த 27 செப்டம்பரில் கரூரில் பிரச்சாரம் பண்ணலான்ட்டு மாற்றினது யார் இந்த ஐடியாவை மூவ் பண்ணது? ஏன்? கரூர் வாஸ் இன் தி எண்ட் ஆஃப் தி லிஸ்ட்டு. ஒரிஜினல் ஷெட்யூல் படி கரூர் 13 டிசம்பர் 2025 கேம்பெயின் முடிகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கரூர் பிரச்சாரம் நடைபெற்றிருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சாரம் செப்டம்பர் 27க்கு வைக்கணுன்ற முடிவை எடுத்தது யார்? முடிவு அல்டிமேட்டாக தலைவர் தான் எடுத்திருப்பார். யார் மூட் பண்ணது? இந்த கோணத்தில் சிபிஐ விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால பெரிய தாக்கம் என்ன சார் ஏற்பட்டுரும்? அப்படி இருக்கும்போது இந்த ஆங்கிளில் சிபிஐ விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அப்படியே விசாரித்தாலும் என்ன ஆகும்? பிரச்சாரம் நார்மலாக நடைபெற்றிருந்தால் டிசம்பர் 20 தான் கரூருக்கு வந்திருப்பார். அந்த டிசம்பர் 20 வரைக்கும் அந்த பிரச்சாரத்தோட தாக்கம் எப்படிப்பட்ட தாக்கமாக இருந்திருக்கும்? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் கிட்டத்தட்ட பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. ஆமாம், பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தை நடக்க விட்டு திமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்ய முடியுமா? சீக்கிரமே வந்து முடிச்சு விட்டா இப்போ தேங்கி நிற்குதா? முழுசாக முடங்கி போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இது ஏன் திட்டமிடப்பட்டிருக்க கூடாது? இல்லை சார், நீங்கள் திட்டமிட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் ஒரு கட்சியாக வந்து ஒரு அரசியல் கட்சியாக வந்துட்டு ஒரு முன்னாடி ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க, கம்மியான ஆட்கள் மழை வந்து கெடுத்து விட்டுச்சு, அங்கே நம்ம வெயிட்டை காட்டணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க எல்லாரும். அதெல்லாம் ரைட்டுப்பா. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சதி உங்களுக்கு தெரியவில்லை அல்லவா? நான் கேட்குறேன், இப்படி தமிழ்நாடு அவங்களோடது தான், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு மையமாக புரியுது. அது கரூரில் மட்டும்தான் அந்த சதி நடக்கணுமா? மற்ற மாவட்டங்களில் கூட தான் நடக்கலாம். மற்ற மாவட்டங்களில் இருப்பவர்கள் இது போன்ற சதி செயலில் ஈடுபடுவதற்கு முன்வர வேண்டும், தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? யார் தயாராக இருப்பா? திமுக ஆள சொல்லுங்கள். திருச்சியில் முடிச்சிட்டாங்க, நேரு ஒன்றும் பண்ணல. தஞ்சாவூரில், திருவாரூரில் பூண்டி கலைவாணன் எல்லாம் இருக்காங்க, அங்கேயும் மாசை காமிச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சு? சரி, இப்போ திமுகவில் யார் இதை செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்கன்னு சொல்லுங்கள். ஸ்டால்வார்ட் அண்ணன். அப்போது ஏன் கரூர் அட்வான்ஸ் பண்ணிடக்கூடாது? சரி சார், இது வந்து கட்சிக்குள்ளேருந்து தானே சார் யாரோ ஒருத்தவங்க ஐடியா கொடுத்துருப்பாங்க. வர்றேன். யார் தொடர்பில் இருந்தது? யாரோடு தொடர்பில் இருந்தார்? திராவிட மாப்பிள்ளை சாரோடு தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு முன்பும் பின்பும் தொடர்ந்து தொடர்பில் இருந்தது யார்? இந்த ஆங்கிளில் விசாரிக்கிறாங்களாங்க சார்? விசாரிச்சு கண்டுபிடிச்சிட்டேன் யார் தொடர்பில் இருந்திருக்க கூடும். அனைவருக்கும் தெரிந்த விஷயம். எங்கள் அண்ணன் வளர்ந்தண்ணே ஜான் கூட இல்லையா? அவரெல்லாம் பேசினா ஜான் இஸ் டூ ஸ்மால் அ காக். ஜானோட உலகமே சின்னது. ஜானுக்கு இவ்வளோ பெரிய பஞ்சாயத்துலாம் பண்ணுறது தெரியாது, சாமர்த்தியம் பத்தாது. ஜானோட உலகம் புஷ்ஷி எப்படி காலி பண்ணுறது, அருண்ராஜ் எப்படி காலி பண்ணுறது, வெங்கட்ராமனை உள்ளேயே சேகாமல் எப்படி பண்ணுறது. ஆதவ எதுவும் பண்ண முடியாது. ஆதவ் தான் பவுன்சர்லாம் கொடுத்து வண்டி கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் காலி பண்ண முடியாது. சரி, இருக்குது. இவ்வளோ தான். யார் ரொம்ப ஓவராக திமுக பேசுறது? தொட்டு போடுற எல்லாத்தையும் தானே சிபிஐ அனலைஸ் பண்ணுவாங்க. மாப்பிள்ளை சாரோட உனக்கு என்ன பேச்சு? சும்மா அரசியல் நிலவரங்களை கூட பேசியிருக்கலாம். கூட்டணி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? கூட்டணி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. இப்போ என்ன பேசுனேன்? அவங்க தான் அரசியல் எதிரியாச்சு. என்ன பேசுனீங்க சொல்லுங்கள். நாங்கள் சேர்ந்து வேலை பார்த்துருக்கோம். அரசியல் தாண்டி எங்களுக்குள்ள ஒரு நட்பு இருந்திருக்கலாம் இல்லையா? என்னப்பா நட்பு? சொல்லுப்பா, என்ன பேசுனேன்னு சொல்லுப்பா. இல்லை சார், தேர்தல் செலவு கூட என்கிட்ட காசு இல்லை, கொஞ்சம் காசு கொடுங்கன்னு கூட அதை சொல்லு ராஜா. விசாரணை இல்லை. சரி ராஜா, இப்போது கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த முக்கிய நிர்வாகிகளை கூப்பிட்டு விசாரிக்கும் போது டிசம்பர் 13 போக வேண்டிய கரூரை செப்டம்பர் 27க்கு அட்வான்ஸ் பண்ணுற ஐடியாவை மொத சொன்னது யார்? நீங்கள் யார் யாரோட தொடர்பில் இருந்தீர்கள்? நான் சொல்கிறேன், உன் மேலே சார்ஜாக வைக்கிறேன்.
நீ அட்வான்ஸ் பண்ணதே நீ இப்போ நீங்கள் இந்த நட்பில் இருந்தீங்கல்ல, அந்த நட்பில் இருந்தவர்களோட சேர்ந்து தான் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த நட்பில் இருந்தவர் சொல்லி தான் இந்த டேட்டை அட்வான்ஸ் பண்ணியிருக்கிற அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன பதில் சொல்லுங்கள். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது சார். எனக்கும் ஷாக்கு தான். தாவேகா தரப்பில் வந்து இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு தான் முதல்ல குற்றச்சாட்டை கிளப்புனாங்க. நம்மலாம் வந்து இல்லை தமிழக அரசு பொறுப்பு இல்லாமல் நடந்துக்குச்சு, சரியான பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு தான் நினச்சோம். பட்டு மீண்டும் அதே மாதிரி ஒரு திட்டமிட்டப்பட்ட சதியில் தான் வந்து நிற்கிது. ஆனால் அது தாவேகா குறிப்பிட்ட சதி இல்லை. தாவேக்கா உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு ஆள் குறிப்பிட்ட சதி. எல்லாரோட ஐபிடிஆரையும் எடுப்பாங்க. புரியுதா? விசாரணைன்னு வந்துருச்சுன்னா எல்லாரோட ஐபிடிஆரையும் எடுப்பாங்க. நீ தொடர்பில் இருந்திருக்கிற. இப்போ இவங்க இதுதான் பேசுனாங்கன்ட்டு ஆடியோ ரெக்கார்டிங்லாம் ஒன்றும் இல்லை. முன்னாடியும் தொடர்பில் இருந்திருக்க, பின்னாடியும் தொடர்பில் இருந்திருக்க. என்ன பேசுனேன்? பின்னாடி தொடர்புனா கூட ஏதோ புரிஞ்சுக்க முடியுது. சம்பவம் நடந்துச்சு, கைது பண்ண, அரெஸ்ட் பண்ண வாசலுக்கு வந்திருக்காங்க. முன்னாடி என்ன தொடர்பு சொல்லுங்கள். பின்னாடி தொடர்புனா கூட நீ எப்படிப்பா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவ? என்ன வேலை உனக்கு? உங்கள் நிர்வாகிகள் புஷி ஆனந்தங்க தலைமறைவாக சுற்றினுக்கிறாரு, நிர்மல் தலைமறைவாக சுற்றினுக்கிறாரு, பவுன்ராஜ் ஜெயிலில் இருக்கார், மதியழகன் ஜெயிலில் இருக்கார். என்ன பேச போகிற? ஒன் திங். செகண்ட் திங், வண்டியில் இருந்தது நம்ம இது ஏற்கனவே பேசியிருக்கோம். வண்டியில் இருந்தது யார்? ஆதவ். நிர்மல் வண்டியில் இருந்தாரா? இல்லை. எஃப்ஐஆரில் நிர்மல் பேரை சேர்த்தவங்க ஆதவ் பேரை ஏன் சேர்க்கலை? கரூர் மாவட்ட காவல்துறையில் உளவுத்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு அதிகாரியோடு பேசிவிட்டு நான் சொல்லிக்கிறேன். ஏன் சார், என்ன சார் கிறுக்குத்தனமாக இருக்குது? அங்கே போய் வெயிலுக்கு வந்து ஆர்கியூ பண்ணும்போது நீங்கள் வந்து ஆதவ் அர்ஜுன் தான் இதை பண்ணலன்றீங்க. எஃப்ஐஆரில் சேர்க்க வேணாமா சார் பேரை? ஆதவ் தான் வண்டியை நிப்பாட்ட விடல, ஆதவ் தான் அந்த இடத்துல தான் போய் நிற்போன்ட்டு ஆதவ் தான் சொல்கிறாரு, அதனால் பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்க. எஃப்ஐஆரில் ஏன் சார் பேர் வரல? நிர்மல் எப்படி சார்? நிர்மலுக்கு என்ன சார் ரோலு எஃப்ஐஆரில்? நிர்மல் பேரை எஃப்ஐஆரில் நேம்டு அக்யூஸ்டாக சேர்க்குறீங்க. வண்டியிலே இருந்த ஆதவை ஏன் சார் சேர்க்கல என்று கேட்டதற்கு என்னன்னு தெரியல, ஆதவ பேர் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது கரூர்லேருந்து எனக்கு வந்த தகவல். நான் அதை எனக்கு அது ஒரு ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. ஒன் திங். செகண்ட் திங், புஷியை தேட தனிப்படை அமைத்தார்களா? நிர்மலை தேட தனிப்படை அமைத்தார்களா? ஆதவ் எங்கே இருக்கிறார் என்பது தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவர் தான் ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருந்தாங்க. என்ன முயற்சி எடுத்தார்கள் கைது செய்ய? வந்தாங்க, சாப்பிடுங்க, வெளியே நிற்கிறீங்க, ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் பேசினாரு. வந்துட்டு ஏன் திரும்பி போனாங்க? வந்த டீமு கரூர் டீமு ஏன் திரும்பி போனாங்க? தம்பி, பவுன்ராஜுக்கு இதில் ரோலே இல்லை. பவுன்ராஜ் அதிகபட்சம் அங்கே ஒரு டிஜிட்டல் பேனர் வச்சுருப்பாரு. அதை தாண்டி பவுன்ராஜ் ஒன்றும் பண்ணல. பவுன்ராஜ் எதுக்கு ரிமைண்ட் பண்ணீங்க? அவர் அடைக்கலம் கொடுத்தாராம் சார். அடைக்கலம் கொடுக்கறதுக்கெல்லாம் கைது பண்ணலாமாங்க சார்? சட்டத்தில் இடம் இருக்குமா? பட் இஸ் இட் நெசசரி? நீங்கள் கூட தான் தலைமையில் வரும்போது எத்தனையோ பேர் வீட்டில் அடைக்கலமாக இருந்தீங்க. அதுக்கு அவங்களெல்லாம் கைது பண்ணலாமா? அப்படியே பேரையும் சொல்லிடுங்களேன். வேண்டாம், அது தவறு. அடுத்த வாட்டி அடைக்கலாம் போகிறதுக்கு சிக்கலாயிடும். ஏன் கைது பண்ணல? எனக்கு அப்போவே இது உறுத்துச்சு. நம்மளும் இதை பேசணும் சார். எனக்கு இது ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு. புஷி மிஸ்ஸிங். ஓகே, ஒரு தாடிக்கடியெல்லாம் வச்சுக்கிட்டு வந்தார், ஃபோன் சுவிட்ச் ஆஃப். நிர்மல் மிஸ்ஸிங். அதுக்கு தானே ஏபி போட்டாங்க. முக்கிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப். தேடுறாங்களோ இல்லையா, இவங்களாம் ஒருவேளை தேடுவாங்கன்னு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. எப்படி டெல்லிக்கு போய் சுற்றிட்டு இருக்காரு அவர்? அது போக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு செடிஷன் கேஸ் வேறு வந்திருக்கு. அந்த வழக்கில் மட்டும் என்ன தேடாதீங்க, இந்த வழக்கிலையும் சேர்த்து தேடுங்க. செடிஷன் கேஸ் போட்டது ஐஸ்கிரீம். மாப்பிள்ளை சார் நினச்சிருப்பாரு, இவனை காப்பாற்றி விடலான்னு பார்த்தா மேலும் மேலும் தலைவலி கொடுக்குறானே அப்படின்னு. செடிஷன் கேஸ் போட்டது ஐஸ்கிரீம். அந்த நேரத்தில் இந்த வழக்கில் பெரிதாக தவறுதலாக எதையுமே பேசாத ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வரதராஜன் எல்லாம் வீட்டுக்கு பூண்டு கைது பண்ணுறீங்க. அதில் ஜட்ஜு அசிங்கமாக பேசணுன்னு ஒருத்தனை கூட கைது பண்ணல. இன்னொன்று, ஆதவ தூக்குனா ஐஸ்கிரீமுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குமா கிடைக்காதா? இன்னொன்று, இந்த மாதிரி குரூக்கடான வேலையெல்லாம் செய்யக்கூடிய அதிகாரி தான் ஐஸ்கிரீம்ன்றது நமக்கு தெரியும். இதே வேலை ரைட்டா? நீங்கள் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. நான் சொல்கிறது செகண்ட் எஃப்ஐஆரில், செடிஷன் எஃப்ஐஆரில் ஏன் கைது பண்ணல? ஒன்றும் இல்லை, ஒரு யூடியூபுக்கு பேசின கேஸுக்கு நண்பர் ஃபெலிக்ஸை, அவனுக்கெல்லாம் நல்ல கதிக்கே ஆக மாட்டானுங்க சொல்கிறேன் நான். ஃபெலிக்ஸை யார்? இந்த மென்டல் அதிகாரி டீமு திருச்சியிலேருந்து அனுப்பி டெல்லியில் போய் பிடிச்சி, டெல்லியில் அரெஸ்ட் பண்ணி, வெளி மாநிலத்தில் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா உள்ளூர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் கொண்டு வரணும். அப்படியே போயிட்டு வர முடியாது. அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி இவரை டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு போகலான்னு அவர் ஒரு டிரான்சிட் வாரண்ட் அதுக்கு பேர். அது கொடுக்கணும். அது கொடுத்தா தான் அக்யூஸ்ட்டை தூக்கிட்டு வர முடியும். அப்படி கொடுக்காட்டி அது வந்து ஒரு கிட்னாப். இட்ஸ் அ கிட்னாப். போய் இங்கேருந்து ராம்ஜி நகர் இன்ஸ்பெக்டர் இன்னும் கூட ஒரு 2 பேர் நினைக்கிறேன் போய் ஃபெலிக்ஸை பிடிச்சிட்டாங்க. ஃபெலிக்ஸ் அங்கே போயிருக்கிறது ப்ரெஸ் கவுன்சிலில் புகார் கொடுக்க. போய் இவரை பிடிச்சிட்டு
அரெஸ்ட் பண்ணிட்டு டிரான்சிட் வாரண்ட் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு டெல்லி போலீஸ் கூட்டு போனோன்னே அந்த மாதிரி மீடியான்னு சொன்னோன்னே உங்களை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க டெல்லி போலீஸ். அங்கேருந்து அவசரமாக ஒரு கூட்டிகிட்டு ட்ரெயினில் அன்ரிசர்வில் கக்கூஸுக்கு பக்கத்தில் உட்கார வச்சு கூட்டு வந்திருக்காங்க. தெரியுமா? இந்த மென்டல் அதிகாரி. இவ்வளவு வேலைகளை செய்யக்கூடிய நீங்கள், ஆதவ் உத்தராகண்டில் இருக்கார், பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு, ஏன் கைது பண்ணல? தெரியுதா? அப்படியே கைது பண்ணலன்னா கூட என்னை கைது பண்ணுன்ட்டு பொதுக்கூடலில் பேசுகிறாரு அவர், தொட்டுப்பாடுற அண்ணனை. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. நான் மீண்டும் மீண்டும் சிபிஐ ப்ரொஃபஷனல் ஏஜென்சின்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எங்கே வருது தெரியுதா? நான் 41 பேரை கொலை பண்ணணும்னு பிளான் போட்டாங்கன்னு யாரும் சொல்லலை. கலாட்டா பண்ணணும்னு பிளான் போட்டிருக்கான்ல. ஜஸ்ட் ரீதிங்க் மாலதி. கரூரில் ஷெட்யூல்டு டேட்டான டிசம்பர் 13 சென்றிருந்தால் கேம்பெயினே முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை விஜய் ஏற்படுத்தியிருப்பார். நான் மீண்டும் சொல்கிறேன், யார் தான்ப்பா செருப்பு தூக்கி வீசினது? இது விட்டுருங்க, 40 பேர் செத்தது விட்டுருங்க, அதுக்குள்ளே நான் போகணும். செருப்பு தூக்கி யார் வீசினது? நான் அந்த அருவாலை வெட்டினா பிளேடில் கழிச்சான்ற பேய் கதைக்குள்ளெல்லாம் நான் போகவே விரும்பலை. செருப்பு நம்ம கண்ணால் பார்த்தோமா இல்லையா? இட்ஸ் அன் எவிடன்ஸ். அந்த கூட்டத்தில் வெறி பிடிச்ச விஜய் ஃபேன் தான் அங்கே போவாங்க இல்லையா? அந்த கூட்டத்தில் நம்ம சத்யா கூட டிவியில் தான் பார்ப்பாரு. ஒரு வெறி பிடிச்ச விஜய் ஃபேன் தான் ஒரு செகண்ட் கண்ணில் பார்த்துடணுன்ட்டு போவாங்க. அப்போது அந்த வெறி பிடிச்ச விஜய் ஃபேனு தண்ணி வேணுன்றதை செருப்பு தூக்கி சார் விஜய் மேலே. அண்ட் லோக்கல் கரூர் டவுன் போலீஸ் ஆஃபீஸர்ஸு, சார் கூட்டத்துக்குள்ளே நவுத்திட்டு போக முடியல, இங்கே நின்று பேசுங்க. என்ன பேசிட போகிறீங்க நீ? இது பாயிண்ட் தான் சார். ஆக்சுவலி நாமளே ஒரு இடத்துக்கு போகிறோம், மீட்டிங்கில் பேசுகிறதுக்காக போகிறோன்னு வைங்களேன், அங்கே இருக்க போலீஸ் சொல்கிறாங்க இதோட நிறுத்துங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒபே பண்ணுவோம். ஏன் ஒபே பண்ணல நீங்கள் சொல்லுங்கள். ஆர்கியூமெண்ட்டில், பெயில் ஆர்கியூமெண்ட்டில் உண்மையை பேசிட்டாங்க. ஏன்னா தேவர் இன் தி ஸ்பாட். பெயிலில் ஆர்கியூ பண்ண அதிகாரிகள் தான், டிஎஸ்பி தான், டவுன் டிஎஸ்பி தான் ஆர்கியூ பண்ணார்னு நினைக்கிறேன். ஆர்கியூ பண்ண டிஎஸ்பி தான் வண்டியில் இருந்தவங்ககிட்ட பேசியிருப்பாங்க. ரைட்டா? அவங்க அந்த இடத்துலேருந்து இந்த கூட்டத்தை தள்ளிக்கிட்டு விஜயை கொண்டு போய் இந்த பாயிண்டில் சேர்க்கறது அவங்களுக்கு பெரிய தலைவலி ஆயிடுச்சு. எப்படா இந்த பஸ்ஸை கொண்டு போய் இது உள்ளே சொருகிறது அப்படின்னு. அதனால சார் இங்கே பேசுங்க சார், பாயிண்ட்டுக்கு தான் போவோம். சொன்னது யார்? விஜய் சொல்லியிருப்பாரா? நம்ம ஃபேன் மீட் நடத்தணும் சார், அப்பயே எல்லாத்தையுமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு சார் இங்கே வந்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபேனை மீட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய ரோலு. ஸோ விஜய் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அருண்ராஜ் நிச்சயம் சொல்லியிருக்க மாட்டார், எனக்கு தெரியும். ஹில் ஒபே தி லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் ரெக்வஸ்ட். சரியா? அதெல்லாம் முடியாது, இப்படி தான் பண்ணுவேன்லாம் அருண்ராஜ் பண்ண மாட்டார். புஷ்ஷுக்கு இதில் ஏதாவது ஸ்டேக் இருக்கா? திரும்பி இப்படி தலைவரை பார்ப்பார் இல்லையா? தலைவர் என்ன சொன்னாரோ அவ்வளோதான், அதை தாண்டி அவருக்கு ஒன்றும் ஒப்பீனியன் இல்லை. யார் இந்த வேலையை பார்த்துருக்க கூடும்? அவங்களே தான் சொல்கிறாங்களேங்க சார், ஆதவ் தான் கேட்கல அப்படின்னு. இதுதான் கரூர் கோர்ட்டில் ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ரைட்டா? நான் இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறது தியரி, இது எனக்கு தெரியும், ஃபேக்டாக சொல்லலை, இது ஒரு தியரி. அந்த இடத்துக்கு போனால் தான் செருப்பு வீசுறவன் அங்கே ரெடியாக இருக்கிறான், அதனால் அங்கே தான் போகணுன்ட்டு ஏன் முடிவெடுத்துக்கூடாது? இப்போது நீங்கள் 50 மீட்டர் தள்ளி நின்னா இவ்வளோ தூரத்தில் செருப்பு வீச முடியும்? அவங்க பிளானு ஸ்டாம்பீடு கிடையாது. நம்ம அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச உடனே நம்ம பேசணும். யூ லுக், நான் இந்த ஏரியாவோட ரவுடி, சரியா? இந்த ஏரியாவில் இவர் தான்ப்பா தாதா அப்படின்ட்டு இருக்கிறேன். வேறு ஒரு ஏரியாவிலேருந்து புது ரவுடி என்னை வந்து அசிங்கமாக மொக்க பண்ணிட்டு போனான்னா என்னை மதிப்பீங்களா இந்த ஏரியாவில்? இப்போ நான் ஏதாவது பண்ணணும் இல்லையா? நான் மீதி இந்த பாட்டில் வீச்சு, பிளேடு அறுப்பு, அந்த பேய் கதைக்கே போகல, செருப்பு வீச்சுக்கு மட்டும்தான் நான் போகிறேன். இது ஒரு பாயிண்ட்டு தானே. அங்கே தான் நம்ம ஆளை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். செருப்பு வீசுறதுக்கு அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்க மாடியில் தான் ஒளிஞ்சிருக்கிறானுங்க. இங்கேயே பேசிட்டு போயிட்டா எப்படி அவன் வீசுவான்? கீழே இருந்து தான் சார் வீசினாங்க. எனக்கு வந்த தகவல் பக்கத்து மாடியிலும் ஆட்களை வைத்திருந்தார்கள். அதுவும் குறிப்பாக அண்ணனை பற்றி வீசு. இல்லை சார், இன்னொன்று எனக்கு புரியல. ஓகே, கலாட்டா பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கலாட்டா பண்ணுறதுனால ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு என்ன லாபம்? மொக்க பண்ணணும். விஜயோட கேம்பெயின் வைப்ரண்ட்டாக போய் டிசம்பர் 20 முடிவடைந்திருந்தால் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கும் அல்லவா? இப்போ ஹி சப்போர்ட் டிஎம்கே. வேற என்ன? ஏன்பா திராவிட மாப்பிள்ளை சார் கூட பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ 50 மீட்டர் முன்னாடி பேசியிருந்தா செருப்பு எப்படி வீசிருப்பீங்க? அந்த பாயிண்டில் தான் நின்று பேசணும் என்று ஆதவ் தான் நான் நிறுத்த மாட்டேன் வண்டின்ட்டு வம்பு பண்ணாருன்னு டவுன் டிஎஸ்பி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணார் இல்லையா? இதை பொய்ன்னு நான் சொல்லலை. அந்த வண்டியை இங்கேயே நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நிச்சயம் ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தலைவலி, இந்த கூட்டத்துக்கு நடுவில் எப்படா வண்டியை தள்ளிட்டு போகிறது, அடிக்கணும், அடித்தாதான் அந்த கூட்டம் கலையும். ஸோ இல்லை முடியாது, அங்கே தான் கொண்டு போனாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா அங்கே வேணுக்குன்னே கொண்டு போய் அங்கே ஸ்டாம்பீட் பண்ணிட்டாங்க அப்படின்றத போலீஸ் இவங்க மேலே சார்ஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தாங்க. பட் இது மோட்டிவாக இருந்தால் இந்த எல்லா ஆங்கிளையும் விசாரிப்பாங்க. பட் ப்ரிலிமினரி எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும்? இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த தகவலில் டெல்லியிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ எல்லா கோணத்திலும் விசாரணை நடக்கும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சிபிஐ இஸ் அ ப்ரொஃபஷனல் ஏஜென்சி. அதுக்கு தான் இந்த தாமதம். அண்ட் முடிச்சுட்டு என்ன நடந்தது என்ற ஒரு சித்திரத்தை சிபிஐயால் வரைந்து விட முடியும்.
சரிங்க சார், இது சொல்லுங்க. திரு ஆதவ் வந்து திரு சபரீசனோட ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் மெயின்டைன் பண்ணுறாரு, அது சரியாங்க சார்? ஏன்னா தாவேக்கால இருந்துட்டு அதை பண்ணலாமா? லுக், நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ட்டு தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் இருக்கிறேன்னா எனக்கு எல்லோரும் ஃப்ரெண்டு. மாப்பிள்ளை சார் 22 வரைக்கும் ஃப்ரெண்டு. இப்போ மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணாருன்னா, மாப்பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணாருன்னா நான் பேசுவேன். உதயநிதி சொன்னால் பேசுவேன். இருக்கவங்கெல்லாம் பேசிகிட்டு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது வேறு, நான் தகவல் சேகரிக்கிறதுக்காக நான் பேசுகிறேன். சரியா? எனக்கு இது சோர்ஸ் வேணும். எதுக்காக நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். மேடையில் அப்படி திட்டுறீங்க. திமுகக்காக 10 வருஷம் வேலை பார்த்ததை நினச்சி வெக்கப்படுறேன்றாரு. மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்கிறீங்க. இப்போ யாருக்காக வேலை செய்கிறீங்க? அதோட பொசிஷனிலிருந்தும் நீங்கள் திங்க் பண்ணணும். இது ஒரு கூடுதல் காரணம். மார்ட்டினின் மகளை திருமணம் செய்யாவிட்டால் ஹூ இஸ் ஆதவ்? யார் ஆதவ்? என்ன அடையாளம் இருக்குது? ஒரு பேஸ்கெட் பால் பிளேயராக இருந்திருக்கலாம், ஜிம் மாஸ்டராக இருந்திருக்கலாம். பேஸ்கெட் பால் பிளேயரை அழைத்து விஜய் தனது கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிப்பாரா? திருமாவளவன் தனது கட்சியின் துணை பொதுச் செயலாளராக நியமிப்பாரா? திராவிட மாப்பிள்ளை சார் கட்சியோட வியூகத்தை பூரா நீ தான் வகுக்கணும் அப்படின்னு மொத்த பொறுப்பையும் தூக்கி கொடுப்பாரா? வேலுமணி அவர்கள் கூட்டு போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க வைப்பாரா? அருமை. அப்போ உங்களுக்கு எது விசிட்டிங் கார்டு? மாமனார் கிட்டே வராதுன்னு சொல்லிட்டார். இப்போ என்ன பண்ணுவார் ஆதவ்? இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் தெரியும், குடும்ப விவகாரம், அதனால் இதோட நிறுத்திக்கிறேன். இந்த தகவல் மட்டும் பகிர்றேன். நான் கிட்ட வராதுன்ட்டாங்க, இந்த பக்கிட்டு வந்துடாதுன்ட்டாங்க. அப்போ வந்துடாதுன்னு சொன்னால் ஏடிஎம் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ எங்கேருந்து பணம் விட்ரா பண்ணுவார்? வேற ஒரு ஏடிஎம் மிஷினுக்கு போக வேண்டியதுதான். அந்த ஏடிஎம் மிஷின் ஏன் மாப்பிள்ளை சாராக இருக்கக்கூடாது? ஆதவுக்குன்னு ஒரு கொள்கை பிடிப்புள்ள நபர் ஆதவ். இந்த கொள்கை, நான் இந்த கொள்கைக்காக பயணிக்கிறேன், மேடையில் பேசுறதெல்லாம் எடுத்துன்னு வராது, அவள் தான் சொல்லிட்டேன். இதுதான் என் கொள்கை, இன்னும் கொள்கை பிடிப்போடு இருக்காதா? அண்ணன் எங்கே போனாலும் டிசைனாக பேசுவார். அன்னைக்கு திமுக அந்த கொள்கை, அடுத்த நாள் விசிக்கு அந்த கொள்கை, இன்றைக்கி தாவேக்க இந்த கொள்கை. அப்போ அவருக்கு என்ன ஃப்யூச்சர்? அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாங்க, தாவேக்க பேச்சு ஆட்சி அமைச்சிட்டா அதிகபட்சம் ஒரு எம்எல்ஏவாக இருப்பார் இல்லையா? அதை தாண்டி அவருக்கு என்ன ஃப்யூச்சர்? கைமேல் பலன் எதுவும் இருக்கிறதா? இப்போது நான் சிம்பிளாக சொல்கிறேன், திராவிட மாப்பிள்ளை சார் ஒரு 200 கோடி கொடுக்க முடியுமா, முடியாதா? 300 கூட கொடுக்கலாம், 300, 500, அப்படி 500 கொடுக்கறது ஒர்த்தா? சொல்லுங்கள், ஏன் ஒர்த்து? அவங்க திரும்பவும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா 5000 கோடி சம்பாதிச்சிக்கலாம். சப்ப மேட்ரு. 5000 கோடியா? 5 லட்சம் கோடி சம்பாதிக்கலாம். அப்படி சொல்லு, விட்டா ஜெயிலுக்கு போவீங்க. சம்பாதிச்ச வச்ச காசு முடிஞ்சு எடுக்கவே முடியாது. இப்போ செலவு பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இது போக டிடிவி தினகரன் திடீரென்று தானை தலைவர் விஜய் என்று பேசுவதற்கெல்லாம் பின்னணியில் இருப்பதும் பேஸ்கெட் பால் தான். இவ்வளோ நாள் அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தோம். என்ன இவங்கெல்லாம் ஒரே டீம் தானே? அண்ணாமலை அந்த டீமில் பின்னாடி வர அண்ணாமலைக்கு நிறைய விஷயம் இருக்குது. அண்ணாமலை அந்த டீமில் தானே பேஸ்கெட் பால் விளையாண்டுங்கிறாரு. அண்ணாமலை, டிடிவி எல்லாம் இந்த கேமில் ஒவ்வொரு பான், டிஎம்கேவோட கேமில். டிடிவி எதுக்கு இப்படி பேசுகிறாரு? எடப்பாடியை வீழ்த்துறதான் என் லட்சியன்றாரு. சொன்னாரா எனக்கு ப்ரெஸ் மீட்டில்? ஜென்ம எதிரி திமுக இல்லையா? பாரு, எனக்கு இவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆள் ஏன் இப்படி வீணாக போகிறான்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அன்றைக்கே பேசணும், கொடநாட்டில் நான் தான் எல்லாத்தையும் எரிச்சேன் அப்படின்ட்டு, இந்த மாதிரிலாம் அவர் பேசக்கூடாதுன்ட்டு. தமாஸ்க்கு சொன்னேன்னு நேற்று சொன்னார், பார்த்தியா? பார்த்து சார், அது ஒரு இது தமாஸ்க்கு சொன்னேன், தமாஸ்க்கு பேசுகிற விஷயமாயாது. ஏன் இப்படி முறுக்கிட்டு இருக்காரு? போதுமான இம்பார்ட்டன்ஸ் தனக்கு கிடைக்கல அப்படின்றது ஒரு காரணமாக இருக்குமோ? ஏன் திமுக தூண்டுதல் இது செய்யக்கூடாது? அதோட நீச்சி திமுகவோட தூண்டுதலுக்கு. திமுக தூண்டுதல் தான் காரணம். ஒரு பெருந்தொகை தரணும், நீங்கள் இப்படி பேசுங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சார், திரு மோடி அவர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது பார்க்குறதுக்கு அனுமதிச்சு இவ்வளோ சீட்ஸுன்னு பேசி இதெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்திருந்தா திமுக தூண்டுதலுக்கு ஆளாகி இருக்க மாட்டார்ல சார்? இங்கே பாருங்கள் சார், நீங்கள் சின்ன கட்சி வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ வாக்கு பர்சன்டேஜ் இருக்குது, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? ஏன் எடப்பாடியை கூப்பிட்டு பார்க்குறாங்க? ஏன் பன்னீருக்கு அப்பாயின்மெண்ட்டே தரமாட்டுறாங்க? உங்களுக்கு எவ்வளோ பலமோ அந்த அளவு தான் முக்கியத்துவம் கிடைக்கும். அதுதான் யதார்த்தம். பெரிய கட்சியை தான் பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க. இன்னொன்று, நீ வெளில போய் அவன் நீ தேவையில்லைன்னா சொன்னாங்க. இப்போவும் அவர் என்டிஏல தான் இருக்காருன்னு நயினார் சொன்னார், மற்ற தலைவர்களும் பேசி கொண்டு இருந்தார்களா? இப்போ என்ன சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இன்னும் எதுக்கு முறுக்குறீங்க நீங்கள்? இப்போ இன்னொன்று, அவங்க தமிழ்நாட்டில் என்டிஏவோட தலைவர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டாங்க. நான் எடப்பாடி பழனிசாமி மட்டும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன், அவரை வீழ்த்துறதான் என்னோட லட்சியம்னு சொன்னால் அவங்களை எப்படி சேர்ப்பாங்க? டிடிவி தினகரனுக்காக எடப்பாடி பழனிசாமியை பிஜேபி இழப்பது சரியாக இருக்குமா? அது ஒரு நல்ல உத்தியா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஸோ டிஎம்கேவோட ஒரு லார்ஜர் பிளான் இது. சவுத்தில் தாவேக்க டிடிவி கூட்டணி, ஏடிஎம்கே சவுத்தில் காலி பண்ண உதவுமா? கொங்குல
அண்ணாமலையின் அன்பு கூட்டம் தாவேக கூட்டணி. கொங்குல அடிக்க முடியுமா அதிமுகவை? வடக்கு அப்பாவை மட்டும் இங்கிட்டு கூட்டிகிட்டு வந்தால் அடிக்க முடியுமா? எதுக்கு சர் அனைத்து கட்சி கூட்டம், அதற்கு பிறகு இன்னொரு ஏதோ ஒரு அனைத்து கட்சி கூட்டம், இது ரெண்டுக்குமே அப்பாவுக்கு மட்டும் தானே இன்விடேஷன் கொடுத்தாங்க. எஸ்ஆர்பி ஃப்ரேம் இருக்கு. யா தம்பி, மினிமம் 2 லட்சம் கோடி வச்சுருப்பாங்க. எதுக்கு அது? 30 கோடி 35 கோடி 40 கோடின்ட்டு வாட்ச் கட்டினாலும் மிச்சம் துட்டு இருக்குது. என்ன தான் பண்ணுவாங்க சொல்லு? சிஎம்க்கு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வாட்ச்சு, 3 கோடி ரூபாய்க்கு காரு, ஈசிஆர் முழுக்க பங்களாக்கள். நாங்களும் படமாக எடுத்து குவிக்கிறோம். அந்த ரவிமோகன் ஸ்டுடியோன்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டோம். அருமை. இட்லி கடை, பராசக்தி, என்ன பண்ணுறது? ஆனால் சிறைக்கு போவோம் என்ற அச்சம் இருக்கும்போது இருக்கிறதெல்லாம் போட்டு பெட் பண்ணி இருக்கிறதானே சாமர்த்தியம். எப்படி இதை செய்யாமல் இருக்கும் திமுக? சரிப்பா உடுப்பா, 5 வருஷம் ஆண்டுட்டோம், ஒரு பழனிசாமி கொஞ்ச நாள் சிஎம்மாக இருக்கட்டும் சொல்லுவாங்களே. சசிகலாவை மட்டும்தான் இவர்களால் அணுக முடியவில்லை. சசிகலாவுக்கு எடப்பாடி பழனிசாமி மேலே இன்னும் கோவம் இருக்குது. ஓகே, பட் ஷீ இஸ் நாட் அக்ரிங் டு திஸ். நான் தொடர்ந்து வந்துட்டு 2026 அதிமுக ஆட்சியை பிடிக்கும் சொல்லிட்டே இருக்காங்களே சார். வாயிலேருந்து ஒரு வார்த்தை எடப்பாடி பழனிசாமி முதல்வராக கூடாதுன்னு சசிகலா சொல்லியிருக்காங்களா? அது மட்டும் கிடையாது சார். எப்போவுமே பாருங்களேன், அதிமுக தான் வரும், தீய சக்தி திமுக வராது, இதை தான் பேசுகிறாங்க. மற்றவங்கெல்லாம் கூட திமுக வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, திமுகவோட வைப்போம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த அம்மா அது மாதிரி சொன்னதே இல்லையே. ஸோ அந்த அம்மாவுக்கு அடி வயிற்றுலேருந்து திமுக மேலே ஒரு கோவம் இருக்குது. அது என்ன கோவம் சார்? இப்போ செல்வி ஜெயலலிதாவுக்கு ஒரு கோவம் இருக்குன்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இவங்களுக்கு என்ன கோவம்? ஜெயலலிதாவின் வழிகளை எல்லாம் இவரும் பகிர்ந்து கொண்டவர் தானே, கூட இருந்தே பார்த்துருக்காங்க. ஜெயலலிதாவோட சேலையை பிடிச்சி இழுத்தப்போ இந்த அம்மா எங்கே இருந்தாங்க? அவங்க 2 பேரோட நட்பு தெரியுமா? முதலில் 84 தேர்தல் என்று நினைக்கிறேன். தமிழகம் முழுக்க ஜெயலலிதா சுற்றுப்பயணம் சென்ற போது கூட போனது சசிகலா. அப்போ 80s இருக்காங்க. அப்போவே பிரிஞ்சுட்டாங்க கணவரை. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க திமுகன்றது தெரியாது அவங்களுக்கு. அண்ட் கொஞ்சம் அவங்களுக்கு விஷன் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். என்னதான் நமக்கு கோவம் எடப்பாடி பழனிசாமி மீது 1000 கோவம் இருந்தாலும் அதுக்காக இவங்ககிட்ட போய் நம்ம உறவு வைக்கக்கூடாதுன்றதில் அவங்க தெளிவாக இருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். பட் இதெல்லாம் திமுக பண்ணாமல் இருந்தால் தான் வியப்பு. சரி பாஸு, அவங்க ஜெயிச்சுக்கிட்டும் பாஸுன்னு விட்டுட்டு போயிடுவாங்களா? ஒன்றும் சரி விட்டுட்டு அப்படியே சொத்தை பாதுகாக்கலான்ற மாதிரி சூழல் இருந்தாலும் பரவாயில்ல, இருக்க முடியுமா அப்படி? இன்னொன்று, பின்னாடி சபரீசன் அப்படிங்கிற மாஸ்டர் மைண்ட் இருக்கும்போது அவரால் இப்படியான திட்டங்களை தீட்ட முடியணும் போது ஏன் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது? இல்லை, அடித்த காசெல்லாம் கொடுத்துட்டு போகிறதுக்காக நாங்கள் சம்பாதிச்சோம். எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் தாண்டி தம்பி சசிகலாவை எடுத்துக்கங்க. மொத்தமாக ஒரு 50,000 கோடி வச்சுருப்பாங்க. இந்த ஃபேமிலிக்கு மொத்தமாக சேர்த்தனா 50,000 கோடி தாராளமாக இருக்கும். நீங்கள் எடுக்க முடியுதா? நீ குடியிருக்காங்க ஒரு வீடு, அது விற்க முடியுமா? அட்டாச்சா? ஆமாம், 96 சொத்து குவிப்பு வழக்கு வர சேர்ந்த சொத்து அது. ப்ளஸ் பினாமியாக நிறைய பேர்கிட்ட சொத்து கொடுத்து வச்சுருப்பீங்க. அதெல்லாம் பவர் இருந்தால் மட்டும்தான் மீட்டெடுக்க முடியும். அவங்க வந்து அண்ணே இந்தாங்கண்ணே அப்படின்னு கொடுப்பாங்க. சரிங்க சார், இப்போ இந்த வழக்கில் இந்த திசையில் சிபிஐ விசாரிக்கிறாங்க இல்லையா? அடுத்த கட்டமாக இது எதை நோக்கி நகரும் சார்? அழைத்து விசாரிப்பார்கள். சிபிஐ கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆதவும் சபரீசனும் வந்து தொடர்ந்து தொடர்பில் இருந்தார்கள். இந்த கண்டுபிடிப்போட முக்கியத்துவம் என்ன? விசாரணை எந்த திசையில் போகிறது என்று ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அண்டு இவ்வளோ நாள் ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சுல்ல. இல்லை, இப்படி ஒரு கோணத்தில் யாரும் சிந்திக்கல. ஒரு புறம் விபத்து, ஒரு புறம் சதி செயல். என்ன சதி, யார் செய்த சதி என்பதற்கான ஒரு முன்னோட்டம் கிடைத்திருக்கிறதா? தில் கோ டு தி பாட்டம் ஆஃப் இட். பிடிச்சிடுவாங்க. நான் இப்போ சிம்பிளாக சொல்லுங்கள், டிசம்பர் 13 இருந்த கேம்பெயினை செப்டம்பர் 27க்கு மாற்றியதற்கான தேவை. ஆக்சுவலி போலீஸும் இதை தான் சார் சொன்னாங்க. அவங்க வந்து ப்ரீபோன் பண்ணிட்டாங்க, தாவேக்காவோட தப்பு தான் இது அப்படின்னு. என்ன ரீசன்? கெத்து காட்டலாம் எல்லாம் இருக்கட்டும். நாங்கள் கான்ஸ்பிரசிக்கான ஆங்கிளை கண்டுபிடிச்சிட்டோன்னா அப்போ யூ ஹவ் டு ஜஸ்டிஃபை இட் மோர். வெறும் கெத்து காட்டுறதா? விஜய்ட்டையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்கல்ல, ஏன் சார் மாற்றினீங்கன்னு இப்போ ஒரு கிளாரிட்டி வரும்ல. இல்லைங்க, ஆதவ் வந்து டிசம்பர் 13 தான் போகணுன்னு சொன்னார் அப்படின்ட்டு ஒரு 4 பேர் சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு. தெர் இஸ் நோ எவிடன்ஸ். அங்கே விசாரிச்சா தெரிஞ்சிடும்ல. இன்னைக்கு திரு உதயநிதி அவர்கள் பேசுகிறாருல்ல சார், தைரியமாக அது அட்டை லைட்டாக தட்டினா விழுந்துரும் அப்படின்னு. இப்படி நடக்காட்டி எப்படி சார் பேச முடியும்? எப்படி அது ஜஸ்டிஃபை ஆகும்? மாறாக டிசம்பர் 13 வரை ஒவ்வொரு சனிக்கிழமை, இதோட ஒரு 5 சனிக்கிழமை இருக்குமா, 5 சனிக்கிழமையும் விஜய் வந்து ஒரு 7-8 மாவட்டத்தை கவர் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்க. 10 மாவட்டங்கள் கவர் ஆகிருக்கும். கவராக இருந்தால் இன்றைக்கி நம்ம எப்படி உட்காந்து பேசிகிட்டு இருப்போம்? திமுக என்ன நிலைமையில் இருக்கும்? இன்றைக்கி தாவேக்கா ஃபீல்டில் இருக்கா? கூட்டங்கட்டெல்லாம் நடத்துகிறாங்க. திமுக பயப்படுற அளவுக்கு ஃபீல்டில் இருக்கா? இன்னொன்று, கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ இருக்காங்களா கேட்டால் இல்லை.
கரூர் சம்பவம் நடக்கலைன்னா இன்றைக்கி தாவேக்க நிலைமை என்ன, திமுக நிலைமை என்ன? இன்றைக்கி கிட்டத்தட்ட 3 முனை போட்டி என்பது இன்றைக்கி நிலைமைக்கு ரைட்டுங்களா? 11 நவம்பர் 2025 அன்று தமிழகம் மும்முனை போட்டியை தான் சந்திக்கப் போகிறது. மும்முனை போட்டி நடக்கும்போது திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா இல்லையா? மேலும் ஒவ்வொரு நாளும் அதிமுக கூட்டணியை பலவீனப்படுத்த முடிகிறதா இல்லையா? செய்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? இந்த பேனா நிறுவனம் மாதம் 3 கோடியே ஒரு சம்திங் செலவு பண்ணுறாங்களே. கொங்கு பகுதியின் மாபெரும் தலைவர் செங்கோட்டையன் வெளியேறிவிட்டார் அல்லவா? பன்னீர் மனோஜ் பாண்டியனை தூக்கிட்டாங்களா? இன்னைக்கு பார்க்குறதுக்கு ஏடிஎம்கே கூட்டணி பரிதாபமாக இருக்கா? நைனார் அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் போய் கத்திக்கிட்டு இருக்காரு, ஏடிஎம்கே பாட்டுக்கு ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கு. கரூர் சம்பவத்தை ஒட்டி எடுத்துக்கலாமே. அந்த கரூரில் நடந்த எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரம் நடைபெற்ற அன்று இருந்த நிலையில் அதிமுக கூட்டணி இருக்கிறதா என்று பலவீனமான தோற்றம் அளிக்கிறதா? இதானே திமுக வேணும். இங்கே எக்ஸ்ட்ராவாக கூட்டணிக்கு கட்சிங்க வந்துன்னே இருக்குது திமுகவில். அங்கே இருக்கிறது பூரா பிச்சுன்னு போயின்னு இருக்குது. இவங்க நாங்கள் தனியாக தான்ப்பா போட்டிடுவோன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. எங்கே ஒருவேளை தப்பி தவறி கூட்டணி கிட்ட நீ வைக்கலான்ற எண்ணம் விஜய்க்கு வந்து விட போகிறதுன்றதுக்காக அண்ணனை தொட்டு பாரு. நீ என்னென்ன பண்ணீங்க நீங்கள்? பாவம் பண்ணிட்டேங்க, பாவம் பண்ணிட்டேன் 10 வருஷம் திமுக கூட இருந்து. நீ இப்போ வரைக்கும் திமுக கூட தான் இருக்க. விஜய் இல்லைங்க இந்த கூட்டணி. நீ சும்மா இருந்தே. நீ நானே பாவம் பண்ணிட்டு அந்த பாவச்சதுக்காகத்தான் நான் வந்து இப்போ தனியாக போய் உங்களை சீமாக்கலாம்னு நினச்சிட்டு நீ பேசாம இருந்தே. நீ நான் பார்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட தாவேக்கவையே அர்ஜுன் வழி நடத்துகிறாரா? ஒரு 1.5 வருஷம் ஆகுதா தாவேக்க தொடங்கி? 1.5 வருஷம் இருக்குமா? ரெண்டாம் ஆண்டு தோக்கலாக வச்சாங்களே. 2ஆம் ஆண்டு தொடக்க விழா தானே. 1.5 வருஷம் இருக்குமா தாவேக்க தொடங்கி? 1.5 வருஷமாக செலவை யார் பார்த்துக்கிறது? அண்ணன் தான். எல்லா நிகழ்ச்சிக்கும் நான் சொல்கிறது. நீங்கள் சொல்கிற மாதிரிங்க சார், ஒருத்தன் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கான்னா அந்த காசை திரும்ப எடுக்கணும். எதன் மூலமாக எடுக்க முடியும்? வெற்றி பெறுவதன் மூலமாக எடுக்க முடியும். சில பல டெண்டர்ஸ்கள்லாம் வாங்கலாம். அந்த எண்ணமே இல்லையேங்க சார். தனியாக நிற்போம் 26% அடிப்போன்றீங்க, ஓகே, ஜெயிச்சிருவீங்களா? ஸோ வெற்றின்றது நம்மளோடையும் திரு ஆதவுக்கு முக்கியம் இல்லையா? தொடர்ந்து செலவு பண்ணியிருக்காருன்ற அடிப்படையில். ஸோ வெற்றி பெறவே முடியாதுன்றவர் எப்படி தொடர்ந்து செலவு பண்ணுறாரு? அதை நோக்கி ஒரு பயணத்தை ஏன் செலுத்த மாட்டேங்கிறாரு? சரி, இப்போது நமக்கு இந்த தெரிந்த ஒரு செலவை சொல்லி விடுகிறேன். 41 பேருக்கு தலா 20 லட்சம் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டதா? யார் செலவு பண்ணது? அன்னை செலவு தான். விஜயோட செலவு. சொல்லுங்கள். ஆர்டிஜிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் எங்கேருந்து போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த 8 கோடி மாமனார்ட்டேருந்து வந்துருந்துச்சுன்னா ஃபைன். மாமனார் கொடுக்கலன்றது எனக்கு தெரியும். யார் கொடுத்தா? அதிகார மையம். அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கும் அவர் தான் செலவு செய்ய போகிறார். சரியா? மதுரை மாநாட்டுக்கெலாம் சில கோடிகள் ஆகியிருக்கிறது. போட்டுக்கிட்டே இருக்கிறார். எப்படியா? என்னையா கணக்கு? அது கூட ரிட்டர்ன் எடுக்கணுன்ற எண்ணமே இல்லாமல் போட்டுக்கிட்டே இருக்காரே சார். என்ன கணக்கு? அப்போ ரிட்டர்ன் வேற எங்கேயாவது எடுக்க போறீங்களா? மேடையில் பேசுகிறத விட்டுருங்க. ஆதவ் அவர்களுக்கு விஜய் முதல்வராகி விடுவார் என்று நம்பிக்கை இருக்குமா? அவரே 26% தானே சார் சொல்றாரு. எப்படி சார் அது முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? பேப்பரில் இருக்கிறதுன்றது அவருக்கு தெரியும். இல்லை, 26% ஜனநாயகம் படம் வந்தோடனே 42 ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரைட்டு. அதோட உண்மைத்தன்மை என்னன்றது ஆதவ் அவர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது how is he pumping money again and again? யாராக இருந்தாலுமே ஒரு லாபம் இல்லாமல் எதுவுமே காசை போட மாட்டோம் சார். சார் நேற்று டிடிவி தினகரன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார் சார், தாவேக்கு அதிமுக அந்த கூட்டணி அமையாததால் அதிமுக நிர்வாகிகள்லாம் விரக்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கு உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு மெகா கூட்டணி அமையும் ஜனவரியில் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அதை எப்படி சார் நம்ம எடுத்துக்கலாம்? அது தொண்டர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக அண்ணன் திரு உதயகுமார் பேசுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும். சரியா? தாவேக்க கூட்டணி அமையாதுன்ட்டு நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? நீங்கள் தாவேக்க ஸ்போக்ஸ் பர்சனா? அமைஞ்சா நான் ரோட்டில் நிற்கணுமே. அது மட்டும் இல்லாமல் அமைந்து விடக்கூடாது என்ற ஆதங்கம் அதில் தெரிகிறதா? ஸோ ஓபிஎஸ்ஸு, டிடிவி, செங்கோட்டையன், அதர் ஸ்பிளிண்டர் குரூப்ஸு எல்லார் பின்னணியிலும் திமுக இருக்கிறது. அண்ட் வி ஹவ் டு கிவ் தம் கிரெடிட். தே ப்ளே வெல். தே ப்ளே எக்ஸ்ட்ரீம்லி வெல். அவ்வளோ காசு இருந்தால் நாங்கள் கூட தான் சார் விளையாடுவோம். சரி, ரைட்டு. இதையெல்லாம் மீறி அதிமுக கூட்டணி ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பில்லை சார். முடியும். தலைமை ஈடி இருக்காப்புல. பார்ப்போம் சார், ஈடியோட டக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். நேற்று கூட அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் பின்னடைவை சந்தி. ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கை உயர்நீதிமன்றம் தடை விதித்த பிறகு சம்மன் அனுப்பியிருக்காங்க. நாங்கள் ஸ்டே பண்ணி வச்சுருக்கோம், நீ பாட்டுக்கு என்ன உன் இஷ்டத்துக்கு சம்மன் கொடுக்குறேன் என்று நீதிமன்றம் கேட்டதும் சரிங்க எதுவும் பை மிஸ்டேக் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதெல்லாம் முடியாது, கண்டெம்ட் எடுக்கிறோன்ட்டாங்க. சம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹூ இஷ்யூட் தி சம்மன் இஸ் கால்டு ஃபார் கண்டெம்ட். அதை எதிர்த்து அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றம் சென்றது. பாருங்கள், கண்டெம்ட்லாம் எடுக்கிறாங்க.
இந்த தாவேக வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்த நீதிபதி திரு ஜே.கே. மகேஸ்வரி அவர்கள் தலைமையிலான அமர்வு முன்பு தான் இது விசாரணைக்கு வருகிறது. அதெல்லாம் ஒன்றும் முடியாது, போய் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எது வந்தாலும் பேசிப்போ அப்படின்னு நினச்சிவிட்டேன். தப்பு பண்ணுறது இயல்பு தான். இந்த மாதிரி பிளெண்டர்லாம் எப்படி சார் அனுமதிக்க முடியும்? உங்களுக்கு சீல் வைக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. போய் உள்ளே செக் பண்ணலாம், ஆனால் உடைக்கலாம், உடைச்சிட்டு உள்ளே போய் செக் பண்ணலாம். ஆனால் போய் சீல் வச்சுட்டு இவ்வளோ மொக்க வாங்குறீங்க. ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கும் இருக்கிறது. பீகார் தேர்தல் முடியட்டும், நவம்பர் கடைசி ஏன் சொல்கிறேன்னா, விடியட்டும். சும்மாவா போய் எனது நண்பர் 44 லட்சத்தை கொண்டு போய் தெலுங்கு சாமிக்கு கொடுத்துட்டு வர்றாரு? அது அநியாயம் சார். தமிழ் சாமிக்காவது கொடுத்துருக்க வேண்டியது தானே. எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு கொடுத்துருக்க கூடாதா? அதுக்கு தான் வந்து இங்கே கட்டலான்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கும் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க. அது எப்படி? நீங்கள் ஒற்றை எழுத்து நிறுவனத்தை வச்சு நீங்கள் திருப்பதிக்கு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா விட்டுருவோமா? வேடிக்கை பார்த்துன்னு இருப்போமா? சாமியை வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் ஆகுறீங்களா? ஏதோ இந்த விளையாட்டு வீரர்களை வைத்து நீங்கள் மார்க்கெட்டிங் செஞ்சீங்கன்னா அதோட வீரர் துட்டு வாங்கிட்டு நடிக்கிறாரு அப்படின்ட்டு போயிடலாம். சாமியை வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க, பைத்தியமானாங்க. கே.என். நேரு அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல சார், இங்கே நம்ம சாமிக்குன்னு காசை போட்டால் ஒரு ஆள் தூக்கி போயிடாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் போட்டிருக்காரு. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடவே ஏப்பா நான் தான் உள்ளாட்சித்துறை, ஆனால் சென்னை மாநகராட்சியில் 10 விசா எனக்கு வரமாட்டேங்குது. அதனால எப்படி அவன் திட்டிடுவான், வேண்டாம் அது ஒன்றும் செட் ஆகாது, நான் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தாய்மொழி கடவுள் அல்லவா? அப்படியா? தெலுங்குவா அவரு? ரெட்டியார் சங்க விழாவில் எல்லாம் முதன்மையான விருந்தாளியாக கலந்து கொண்டிருக்கிறார் எனது அருமை நண்பர். திமுகவில் செல்வாக்கு இருக்கிற பாதி பேர் தெலுங்குமா? வேலு, சேகர் பாபு, கே.கே.எஸ்.எஸ்.ஆர் பாவம் அண்ணன் ஓஞ்சிட்டார், ஆளையே காணும். சும்மா பேர் தான் வந்து இது தமிழுக்காக அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு உருட்டுவாங்க. கேட்டால் சொல்லிட்டுவாங்க. அதனால தான் நாங்கள் திராவிட நாடுன்னு வச்சுருக்கோம், எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்து. இன்றைக்கி இப்படி இருக்குது. ஒரு காலத்தில் 70களில் திமுகவோட அரசியலே எம்ஜிஆரை மலையாளின்னு சொல்கிறது மட்டும்தான். முழு பேரை சொல்லுங்க, மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன், பார்த்தீங்களா? மலையாளின்னு. இது மாதிரி ஒரு 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 மெகா பிளானில் திமுக இறங்கியிருக்கு. இல்லை, ஒரு அரசியல் கட்சி எப்படி தான் சார் பண்ணணும். தே ஆர் ரியலி பிளேயிங் இட் வெல். எனக்கு இப்போ தான் கேம் இன்ட்ரெஸ்டிங்கு, புரியுதா? இதில் எல்லா விஷயங்களும் முழுமையாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடிக்கு தெரியுமா என்றால் தெரியாது. இதில் பிட்ஸ் அண்ட் பீசஸ் அவருக்கு தெரியும், சில போர்ஷன்ஸ் தெரியும், எல்லாமே தெரியுமானா தெரியாது. இது எல்லாம் தெரிந்தது யார்? பிஜேபி. அவங்க தானே எனக்கு இது சொன்னது. சரிங்க சார், இப்போ இந்த தகவல் விஜய்க்கு தெரிய வரும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றும் பண்ண மாட்டார். என்ன பண்ணுவார்? ஏன்ப்பா நீ கம்முன்னு இருப்பா, இனிமேல் நீ எதுவும் பேசாதப்பா, நான் வேற ஆளை வச்சு பார்த்துக்கிறேன்னா ஏடிஎம்க்கு எங்கே போவார்? இல்லை, இவ்வளோ நாள் ஒரு கருப்பாடு கட்சிக்குள்ளே இருக்கட்டும்மா, ஏடிஎம்க்கு வழி சொல்லுங்கம்மா. இப்போ எப்படி இருந்தாலும் அடுத்து பிரச்சார கூட்டம் தொடங்கணுமா? இங்கே வேறு கவர்மெண்ட் வேறு திடீர்னு நாங்கள் எஸ்ஓபி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போட்டாங்கன்னா அவ்வளோதான், பிரச்சாரத்துக்கு போகணும். போடாமல் இருக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்பா பிரச்சாரத்துக்கு போகல? எஸ்ஓபி வரல, வந்துடுச்சுன்னொன்னே எங்கே கிளம்பிடுவாங்க? நம்மளுக்கு எப்போ கேட்க மாட்டோமா? அப்போ கிளம்பணும். ஏடிஎம்மை திரு ஆதவ் அவர்கள் வந்து ஏதாவது பிளான் பண்ணி சொன்னார்னா அதை திரு விஜய் அவர்கள் கேட்கக்கூடாது. இதுதான் அரசியல், இதுதான் சாமர்த்தியம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம முதலமைச்சராகி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம கூட எல்லாம் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்காரு. கொஞ்சம் அசந்தா கப்புன்னு நம்ம சேரில் வந்து உட்காந்துருவாங்கன்றது தெரியும். யார் யார் ஸ்மால் மம்மி கூட தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதும் தெரியும். திமுகவோட யார் யார் தொடர்பில் இருக்கிறார்கள்ன்றதெல்லாம் நிகழ்ச்சியில் பல முறை சொல்லியிருக்கேன். எனக்கே சலிச்சு போச்சு. தெரிஞ்சு என் கூட வச்சுட்ருக்காரு. பல்வேறு பெர்முட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குது, அது தெரியும். எந்த இடத்துல அவங்கள வைக்கணுமோ வச்சு அவங்களையும் கூட எடுத்துகிட்டு வேலை பார்த்துட்ருக்காரு. புரிகிறதா? இந்த சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் உண்மையிலேயே இந்த புரட்சி தமிழருக்காக உயிரை விடுறதுக்காக தான் இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு எடப்பாடி. ஒருத்தர் கூட நம்ப முடியாது. தட் இஸ் பாலிடிக்ஸ். அதான் ஒருத்தர் சொன்னார் இல்லைங்க சார், இப்போ ஒரு விசிட்டர் வராங்க, அவங்க ஏதாவது எழுதி கொடுக்குறாங்கன்னா வெளி பேக்கெட்டில் கூட வைக்க மாட்டாராம், உள் பேக்கெட்டில் எடுத்து வச்சுட்டு போயிடுவாராம். அந்த சூதுலாம் தெரிஞ்சதுனால தான் அவர் இங்கே உட்காந்துக்கிட்டு மேய்க்கிறார் இந்த கட்சியை. அதனால தான் நான் அவரை வந்து திறமைசாலின்னு நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். கருணாநிதிக்கு இந்த கூறு இருக்குது, ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். ஜெயலலிதாவுக்கு இது இருக்குது. அதெல்லாம் இன்பார்ன் இன்ஸ்டிங்க்ட், புரியுதா? சொல்லி கொடுத்து வராது. ஸ்டாலினுக்கு நான் கருத்து கூற விரும்பவில்லை. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே வச்சுருக்கணும் கூட, புரியுதா? அவர் சேரில் வந்து உட்கார்றதுக்காக தான் சி விஜயபாஸ்கர் சுற்றி வந்துருக்கிறாரு அப்படின்றது எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும். ஸ்மால் மம்மி கூட தொடர்பில் இருக்கிறாருன்றதுலாம் நல்லா தெரியும். இப்போவும் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதும் தெரியும். ஆனால் நீ பார்த்தன்னா
சி விஜயபாஸ்கரை கூப்பிட்டு இந்த தளபதி இல்லை என்றால் புதுக்கோட்டையில் அதிமுக இல்லைன்னு பேசுவார். என்னையா இது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுகிறேன். அதான் அரசியல். இந்த குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அரசியல் கட்சி இங்க ஆடு மாடு நண்டு குதிரை ஒட்டகச்சிவிங்கி காண்டாமிருகம் நீர் யானை எல்லாருக்கும் அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அதுங்களை மேய்க்கிறது தான் சிங்கம். ஆனால் தாவேக்காவுக்கு ஒரு நல்ல பலம் சார். கருப்பாடாக இருந்தாலும் நல்ல காசு கறக்கிற ஆடாக இருக்குது சார். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு விஜய் கூட வச்சுருக்கணும். ஆதவை எதுவும் பண்ணக்கூடாது. பட் விஜய் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்கிறோம். தெரிந்து கொண்டு கூட வைத்திருக்க, அதுதான் ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கு அழகு, சாமர்த்தியம். அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நீங்கள் இப்போது விஜய் ஹேஸ் டு ரீகால் ஷெடியூலை யார் மாற்ற சொன்னது, அன்றைக்கி ஏமா இந்த ஐடியாவை கொடுத்தது, யார் வேண்டான்னு சொன்னது, யார் ஃபஸ்ட்டு இதை சொன்னது. வண்டியை இந்த மாதிரி அதிகாரிங்க இங்கே நிறுத்துங்க சார் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடின்னு சொல்வது, அங்கே தான் போய் நிற்பேன்னு யார் கூட சொன்னது யோசிச்சு தெரிஞ்சிடும். விஜய்க்கு இந்த டேட்டாவோட ஆக்சஸ் இருக்காது. இந்த மாப்பிள்ளை சாரோட தொடர்பில் இருந்த டேட்டா ஆக்சஸ் விஜய் அவர்களுக்கு இருக்காது. ஆனால் இதை யோசிச்சு பார்த்தானே தெரிஞ்சிடும்ல. நம்மளே அமைதியாக இருக்க சொன்னால் தொட்டு பாடுறா என் தலைவன் எதுக்கு. இந்த டாப்பிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கு, விரிவாக பேச வேண்டிய டாபிக் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வேறு எந்த சப்ஜெக்டையும் எடுக்கலை. நன்றி. நன்றி சார்.